வாழ்க வளமுடன். நலம் பெறும் சேனலுக்கு நண்பர்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தோசை ஐட்டம் பார்க்க போறோம். மைசூர் மசாலா தோசை. நம்ம ஊர் ஹோட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மசாலா தனியாக ரெடி பண்ணி அதை தோசையில் தடவி அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு தரமாட்டாங்க. ஆனால் கர்நாடகா சைடில் போயிட்டீங்க அப்படின்னா மசாலா தோசைனா இந்த மாதிரி தான் தனியாக மசாலா தடவிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு கொடுப்பாங்க. அது இன்னைக்கு நம்ம வீட்லேயே வந்துட்டு எப்படி செய்யலாங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மசாலா தோசையை விட இந்த மசாலா தடவி செய்கிற தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா தோசைக்கு மாவு ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இல்லை நார்மலாக எல்லோரும் வந்துட்டு கடைகள்லாம் வந்துட்டு வெள்ளை சர்க்கரை சேர்ப்பாங்க. உங்களுக்கு எந்த சர்க்கரை விருப்பமாகுதோ அதை சேர்த்துக்கலாம். ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நல்லது. இந்த மாவு வந்துட்டு நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு, நல்லா நொதிச்சு வர்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ மாவு சேர்த்து வச்சுக்கலாம். சரி, நாட்டு சர்க்கரை வந்துட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கலந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு விட்டுடுங்க. மாவு நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த சர்க்கரை எதுக்காக சேர்க்கறதுனா அந்த கலர் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு வரும், அதுக்காக சேர்ப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் மாவு பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது தோசை மாவு. நம்ம இப்போ முதல்ல மசாலா தோசைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், இஞ்சி பொடியாக நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, வெங்காயம், மஞ்சள் தூள், கருவேப்பிலை கொஞ்சம், வேக வச்ச உருளைக்கிழங்கு மதிச்சு வச்சிருக்கு, இதையும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மதிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் தோசையில் வந்துட்டு வைக்கும்போது அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். எல்லாம் கட்டி கட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. முளைக்கட்டிய பச்சை பயிரும் கேரட்டும் ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது வந்துட்டு முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமேங்கிறதுனால இதை சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு தோசையில் வந்துட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தோசை மேலே தடவுறதுக்காக அந்த மசாலா ரெடி பண்ணலாம். மைசூர் மசாலா தோசையில் இதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, சிறிதளவு மஞ்சள்தூள், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தோசையில் தடவுறதுக்காக மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோசை வறுக்கலாம். தோசை வறுத்துக்கலாம்.
தோசை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச மசாலா வந்துட்டு சேர்த்து தடவிக்கலாம் தோசை மேலே. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை வந்துட்டு வச்சுக்கலாம். மசாலா வந்துட்டு ஒரு சைடாக வைங்க தோசையில், ஏன்னா தோசையை நம்ம வந்துட்டு ஒன்றா மடிச்சு எடுக்க போகிறோம் ஒரு சைடில். இப்போ தோசையை வந்துட்டு மடிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், தோசை நல்லா நமக்கு பொன்னிறமாக வந்துட்டு வந்திருக்கு. தோசை பாருங்கள் நல்லா திரும்பி வருது. கொஞ்சம் லைட்டாக ஒரு வாட்டி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தோசை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம். இதை நீங்களும் வீட்டில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இது சூப்பராக இருக்கும். இந்த மைசூர் மசாலா தோசைக்கு வந்துட்டு அந்த மசாலா வந்துட்டு ரெடி பண்ணி பண்ணணும், அப்போ தான் அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம் பகிர்வோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.